அவங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க முடியாது. யோ, எதிரின்னா கோவமா சண்டை போட்டுட்டே இருக்கிறது, பெரிய பகலா இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. ரஞ்சிதா வேலையில் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயத்துல யாருக்காவது பொறாமையோ வைத்தறிச்சலோ இருந்திருந்தா கூட இது நடந்திருக்கலாம். அதனால தான் கேட்குறேன். சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஆபீஸ்ல சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அருண் சாருக்கு அப்புறம் சீனியர்னு அவர் தான் சார். அருண் சார் மேல கொலைப்பழி விழுந்ததுனால அவருக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கல. அடுத்த லெவல்ல இருக்கிற சந்தோஷ் சாருக்கு தான் அது போயிருக்கணும். ஆனா அவருக்கு கொடுக்காததும் ரஞ்சிதா மேடமுக்கு அந்த போஸ்டிங் போயிடுச்சு. அதனால சந்தோஷ் சாருக்கு ரொம்ப வருத்தம் சார். சந்தோஷ் சாரு வேலையில கொஞ்சம் மெத்தனமா இருப்பாரு. அடிக்கடி லேட்டா வேற வருவாரு. மேடம் அதெல்லாம் கண்டிப்பாங்க சார். நேத்து வந்தவங்க நம்மள அதிகாரம் பண்றாங்களேன்னு சொல்லி சந்தோஷ் சார் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. இதெல்லாம் மத்தவங்க சொல்லி தான் சார் எனக்கு தெரியும். சரி, அந்த சந்தோஷோட நம்பர் கொடுங்க. தரேன் சார். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். 9840-436. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். நாங்கள் வரோம் சார். சந்தோஷ் சார் தான் இதை செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் மனசுல ஒரு ஆதங்கம் இருக்குன்னு தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார். சொல்ல மாட்டேயா, நீ தைரியமா இரு. சரிங்க சார். அப்புறம் நாங்க இங்க வந்து விசாரிச்சு போனதை பத்தி நீ எங்கேயும் வளர வைக்காத, புரியுதா? ஓகே சார். ஓகே சார். ஏறா வரட்டா? இவ எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க தியா. சார், வெளியே இருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ் சொல்லதான் சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அருண் கல்பனா கல்யாணம் சீக்கிரமாவே நடந்துரும் சார். எப்பத்துல இருந்து ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க தியா? இது ஜோசியம் இல்ல சார், நடக்க போறதுதான் நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு பகல் கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அருண் இவ்வளவு சீக்கிரம்லாம் மனசு மாறுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சார், அவன் மனசெல்லாம் மாறல. ஆனா வேற வழி இல்லாம அவன் முடிவை மாத்திக்கிட்டான். புரியல. அந்த பித்து பிடிச்சவனுக்கு இன்னும் ரஞ்சிதா மேல இருக்க மயக்கம் போல சார். அவளுக்காக இன்னும் அவன் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கான். அந்த வீக்னஸ் தான் நமக்கு ஃபேவரா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி? கல்பனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் ரஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி ரஞ்சிதாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லும். இது நிஜமாவே சூப்பரான மூவ் தான் வித்யா. அருண் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாரா? இது வரைக்கும் ஓகே சொல்லல சார். ஆனா கண்டிப்பா சம்மதிச்சிருவா. ரஞ்சிதாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த அவனுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதானே. உங்க பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் வித்யா. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க அருண் ரொம்ப யோசிக்க விட்டுறாதீங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. தெளிவா அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரஞ்சிதாவை பத்தி பேசி அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் குழப்பத்திலையும் அவசரத்திலையும் நம்ம எதிர்பார்க்குற முடிவுக்கு அவர் வருவார். ஓகே சார், நீங்க சொல்லலனாலும் அவனை நான் பார்க்கும் போதெல்லாம் ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவன் லைஃப் கிளியரானா தானே எனக்கு ஒரு வழி கிடைக்கும். அடங்க ஆரம்பிச்சிட்டாடா இவ வேற. ஐயோ, உண்மைதாங்க. அருண் கல்யாணம் மட்டும்தான் நம்ம எல்லார் பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனா இருக்கும். ஓகே வித்யா, நான் ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அருண் முடிவை சொன்னதும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே? ஷூர் சார். பாய். ஓகே பாய். என்ன மச்சான், அருண் கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? ரஞ்சிதா ஜெயிலில் இருக்கிறத வச்சு வித்யாவும் கல்பனாவும் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்னோட வேலை ரொம்ப ஈஸியாகிடுண்டா. அப்பனா ஏதோ நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. ஆனால் நீ என்னமோ சீரியஸாக யோசனை பண்ணிட்டு இருக்க? வித்யாவோட ஐடியாவை எனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. ஆனால் இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குடா. யாரு? அந்த சந்தோஷ் தானே? மச்சான், அருண் விஷம் குடிச்சதுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நம்புறியா? கன்ஃபார்மாக தெரில. ஆனால் சிதம்பரம் சொன்னதை வச்சு பார்த்தா
அவன் இதை செய்யறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. பொறாமையில பொங்குறவன் இப்படிதான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பான். இதை நம்ம ஸ்டைலில் விசாரிச்சோம்னா அவனை பேச வச்சிடலாம். ஏற வண்டியில சரிவா போலாம். ரஞ்சிதா சொல்றத வச்சு பார்த்தா வைத்தியர் கொடுத்த பொடியை தாண்டி வேற யாரோ காஃபில எதையோ கலந்துருக்காங்க. யார் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறனா? அத பத்தி நான் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல சுதா. ரஞ்சிதாவை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். இப்ப என் மனசுல அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. தப்பு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா ரஞ்சிதா தானா வெளியே வந்துட போறா. அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. என்னால என்ன செய்ய முடியும்ன்றத மட்டும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு? அதான் கல்பனா ஒரு டீல் சொல்லிருக்கால, அந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட வேண்டியதானே? நீ அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்பவே கல்பனா ஸ்டேஷன் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருப்பா. ரஞ்சிதாவே வெளியே கொண்டு வந்துடலாமே. சுதா, நீ என்ன கிண்டல் பண்றியா இல்ல சீரியஸா பேசிட்டு இருக்கியா? உனக்கு எப்படி தெரியுது? என்ன குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்போ நீ அமைதியா இருந்தது தப்புன்னு உனக்கே புரியுது இல்லனா? அந்த நிலைமையில நான் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்? அண்ணா, சூழ்நிலைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்கிட்டே கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க பாக்குறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு உங்க டீலை ஏத்துக்க முடியாதுன்னு அப்பவே நீ சொல்லிருக்கணும். நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே உன் மனசு தடுமாறுதுன்னு தானே அர்த்தம். ரஞ்சிதா இத பண்ணலங்கிற நம்பிக்கை உன்கிட்ட இருந்திருந்தா நீ ஏன் பயப்படணும்? அவ பக்கம் இருக்கிற சத்தியம் அவளை காப்பாத்தோன்னு தைரியமா இருனா. அவளை வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற வழி இருந்தா யோசினா. சுதா, அதெல்லாம் உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. அவ மேல தப்பு இல்ல நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அது வரைக்கும் போலீஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ரஞ்சிதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அவ ஜெயில் வரைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன். அதுக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவியா? நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ ரஞ்சிதாவை கொல்றதுக்கு சமம். அவளை சாவடிச்சதுக்கு அப்புறம் நீ அவளை காப்பாத்துறதுல அர்த்தமே இல்ல. சுதா, நான் பேசாம நின்னதுக்காக நான் கல்பனா சொன்னதை ஏத்துக்கிட்டேன்னு நினைக்காத. என் குடிப்பழக்கத்தை சரி பண்றேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா தான் அவசரப்பட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சிருக்கா. அவள மாதிரியும் நானும் இந்த விஷயத்தை அவசரப்பட முடியாது. ஏன்னா இது ரஞ்சிதாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நானும் அதை தான் நான் சொல்றேன். இது ரஞ்சிதாவோட வாழ்க்கை. இப்பவாச்சும் அவ விஷயத்துல நியாயமா நடந்துக்கோ. நீ அவளுக்காக செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கல்பனா கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு அம்மாவை எதிர்த்து பேசினது மட்டும்தான். ஆனா அந்த முடிவிலையும் நீ ஸ்ட்ராங்கா இருப்பியான்னு தெரியல. ஏன்னா உனக்கும் ரஞ்சிதாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அவளை இந்த ஊரை விட்டு போன்னு விரட்டுற. எதை மனசுல வச்சுட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு சுதா, நானும் அவளும் சேர்றது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன எதிர்பார்த்து அவ வாழ்க்கைய அவ அழிச்சிக்க வேண்டான்னு தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசினேன். ஆனா எனக்கு அப்படி தோணலனா. ரஞ்சிதா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு உறுத்தலா இருக்கு. அவ இல்லனா எந்த கில்ட்டும் இல்லாம கல்பனாவை கட்டிக்கலான்னு நீ பிளான் பண்ற. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நெருக்கடியெல்லாம் வந்து உனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சுல. ரஞ்சிதாவுக்காக இந்த டீலை ஏத்துக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா அவளும் ஃபீல் ஆகி இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவாள். அவ தொல்லை இல்லாம நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்னு நீயும் முடிவு பண்ணிட்ட. ஏய், போதும் நிறுத்து சுதா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல எதுவும் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு சும்மா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத. இப்ப நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன். நிதானமா யோசிச்சாதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா எந்த நிலைமையிலுமே நான் ரஞ்சிதாவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். போதுமா? அண்ணா, சும்மா அப்படி சொன்னா. ப்ளீஸ் சுதா, நிறுத்து. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீ என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ. என்ன கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா விடு ப்ளீஸ். அருணை நினைச்சா பாவமா இருக்குங்க. யாருக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது.
நம்ம அருணுக்கு வந்துருச்சே, அவ கிடைச்ச சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கிரிமினலா அருணை லாக் பண்ணி வச்சிருக்கா. அவ தப்பான புத்தி தெரியாம அக்காவும் எழுத்து எழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவ சுயரூபம் தெரியாத வரைக்கும் அண்ணி அப்படிதாங்க இருப்பாங்க. இப்போதைக்கு அவங்கள மாத்த முடியாது. அருண் என்ன பண்ண போறான்னு தான் நம்ம பார்க்கணும். கல்பனா சொன்னதை ஏத்துக்கிட்டா ரஞ்சிதா வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஏத்துக்கலனா ரஞ்சிதா வாழ்க்கை ஜெயிலையே போயிடும். அருண் என்ன முடிவெடுத்தாலும் அது ரஞ்சிதாக்கு எதிரா தாங்க இருக்கும். இப்படி ஒரு நெருக்கடியில அருண் என்ன தாங்க பண்ணுவான்? அருணை நினைச்சு வருத்தப்படுறத தவிர எனக்கு வேற ஒன்றும் தோணல. நாம வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா? பேசி அவனுக்கு இப்போ ஆறுதல் தேவையில்லை. அவன் முடிவெடுக்க முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவன் குழப்பத்தை தெளிய வைக்கத்தான் நம்ம யோசனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவனை நல்லபடியா யோசிக்க விடணும். அதை விட்டுட்டு அவன் முன்னாடி போய் நின்று என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா அவன் கஷ்டப்படுறத இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? இல்ல சிம்ரன், அவன் யோசிக்கட்டும், நம்மளும் யோசிப்போம். இந்த பிரச்சனையில இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நாம அவங்ககிட்ட போய் பேசுவோம். டேய், இந்த பக்கம் தான் வருவான்னு சொன்னாங்க. ஆமாண்டா, இந்த பக்கம் தான் வருவான். டேய், அவன் தானே அது? ஆமாண்டா. டேய், போறேன்டா. ஏறா டேய். வண்டி என்ன? பாஸ்டா போனே. போ போ போ. போன முன்னாடி. மடக்கணே மடக்கணே. ஏய், யாரா நீங்க? டேய், என்னடா வேணும்? சந்தோஷ். ஆமா. ஏறா. யாரா நீங்க? எதுக்கு ஏற சொல்றீங்க? ஏய், வாயை மூடுடா. டேய். ஏய், எடுத்துடா. நீ ரொம்ப புலம்புறதுனால நாங்க எங்க முடிவை மாத்திக்கிறோம். அவ மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம் சொல்லணும். அருண், நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எந்த தொல்லையும் இல்லாம அப்படியே ஓடி போயிடலாம் போல இருக்கு எனக்கு. ஏன் மாப்பிள்ள நீ இப்படி இருக்க? ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒண்ணு தள்ளி போடுற, இல்லைன்னா தப்பிச்சு ஓட பாக்குற. அதுக்கு என்ன சொல்யூஷன் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்க மாட்டியா? இங்க பாரு அருண், உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு அநியாயமா ரஞ்சிதா மேல பழி விழுந்திருக்கு. அவளை எப்படி இதுல இருந்து நீ காப்பாத்த போற? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ரஞ்சிதா தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணி பெரிய சிக்கல போய் மாட்டிக்கிட்டா. நடந்த விஷயம் எல்லாமே அவளுக்கு எதிரா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அருண், நீ கொலை கேஸ்ல மாட்டி ஜெயில இருந்தப்போ சாட்சி ஆதாரம் எல்லாமே உனக்கு எதிரா இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக ரஞ்சிதா எவ்வளவுலாம் போராடினா தெரியுமா? கல்பனா நடந்த உண்மையை சொன்னதுனால மொத்த பேரையும் அவ தட்டிட்டு போயிட்டா. ரஞ்சிதா உனக்காக பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அத்தை, அவ எனக்காக என்னென்ன பண்ணான்னு எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எப்படி மாப்பிள்ள இப்படி அமைதியா இருக்க?
நீ செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி இப்ப ரஞ்சிதா மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு நீ தானே யோசிக்கணும், நீ தானே முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு புரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாமா, என்னையே அறியாம நான் ஒரு கொலை கேஸ்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா ரஞ்சிதா அவளே தேடி போய் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டா. இப்ப குடிய மறக்கிறதுக்காக மருந்து வாங்கி கொடுன்னு அவகிட்ட கேட்டனா, எனக்கே தெரியாம அவ எனக்கு மருந்து கலந்து கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு அருண், எல்லாத்துக்குமே காரணம் அவதான்ற மாதிரி பேசாத. அவ உன் பொண்டாட்டி. புருஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையை அழிச்சுக்கிறத அவளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? குடிக்காதன்னு உன்கிட்ட சொல்லி பார்த்தா நீ கேட்கல, அதனாலதான் மருந்து மூலமா குணப்படுத்த முயற்சி பண்ணிருக்கா. அத போய் தப்பா பேசுறது நியாயமே இல்ல அருண். ஆமா மாப்ள, இந்த பழக்கத்திலிருந்து உன்னை வெளியில கொண்டு வரதுக்காகத்தான் அவ முயற்சி பண்ணியிருக்கா. அது இந்த மாதிரி பிரச்சனையில போய் முடியும்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அருண், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்ப அத பத்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. ரஞ்சிதாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. என்ன சிம்ரன் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மாப்ள இங்க பாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? ரஞ்சிதாவை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு ஆதாரம் தேடுறது ஒரு வழி, இல்ல கல்பனா சொன்ன டீலுக்கு சம்மதிக்கிறது இன்னொரு வழி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஆதாரத்தை தேடி அலையறதுக்கு நேரமாகும். ரஞ்சிதாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு தான் பார்க்கணும். அதுக்கு கல்பனாவோட டீலுக்கு நீ சம்மதிக்கிறதா சரி. நான் கல்பனா கழுத்துல போய் தாலி கட்ட சொல்றீங்களா? அதெல்லாம் நல்ல முடியாது. அருண், நீ அதை செஞ்சாதான் ரஞ்சிதா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு கல்பனா கண்டிஷன் போட்டிருக்கா. அத்தை, நான் அவ கண்டிஷன் ஏத்துக்கிறது நான் ரஞ்சிதாவுக்கு செய்யற துரோகம். ரஞ்சிதாவை காப்பாத்துறதுக்காக என்னால அவளுக்கே துரோகம் செய்ய முடியாத. சாரி, முதல்ல இதை ரஞ்சிதாவை ஏத்துக்க மாட்டா. என் துரோகத்தை தாங்கிக்கிறத விட நான் தண்டனையே அனுபவிக்கிறது மேலுன்னு சொல்லுவா. மாப்ள, நாங்க சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. பாரு, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நமக்கு ரஞ்சிதா வெளியே வரணும். அதுக்காக இப்போதைக்கு இந்த டீலுக்கு சம்மதிக்கிற மாதிரி நீ நடிச்சா போதும். ரஞ்சிதா வெளியே வந்ததும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடலாம். மாமா, அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு பிரச்சனை சரியான போதுன்னு நான் ஏதாவது செய்ய போய் தான் ஒவ்வொரு தடவையும் தேடி தேடி போய் பிரச்சனை மாட்டிருக்கேன். இதுக்கு முன்னால அப்படி என்ன செஞ்சு மாட்டிக்கிட்ட? ரஞ்சிதாவை காப்பாத்த தாலி கட்டனே, அது அப்படி நடந்த விஷயம்தான். அவசரத்துக்கு நான் பண்ண தப்பாலதான் இவ்வளவு குழப்பமா ஆரம்பிச்சது. அருண், அத தப்புன்னு சொல்லாத. அவசரத்துல அந்த கல்யாணம் நடக்கலன்னா ரஞ்சிதா மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கவே மாட்டா. அவ கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம். அத நினைச்சு நீ சந்தோஷப்படணுமே தவிர நொந்து போறதுல அர்த்தமே இல்ல அருண். அவன் ஏதோ விரக்தியில பேசுறான் சிம்ரன், நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. மாப்ள, நான் சொன்ன யோசனை தான் சரியா வரும். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. பின்னாடி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்ப்பா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ ரஞ்சிதாவை காப்பாத்துறதுக்காக செஞ்ச காரியம் கல்யாணமே இல்லைன்னு எல்லாரும் பேசினாங்கல்ல, அதே பாயிண்ட வச்சு அவங்கள மடக்கிடலாமாப்ல. ரஞ்சிதாவை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் சம்மதம் சொன்னேன், அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு அவங்க வார்த்தையை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப நாம அதை மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா மாப்ள. இங்க பாரு அருண், ரஞ்சிதா உன் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம். அவளை எந்த நிலைமையிலயும் மிஸ் பண்ணிடாத. வா. இந்தாம்மா சாப்பிடு. ரஞ்சிதா மேல இருக்கிற கோவத்தினால தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சார், இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். ஏன் உயிரா இல்ல அவ உயிரான்னு நெருக்கடி வந்துச்சுன்னா அவ தான் சாவாளை தவிர என்னை கொல்லணும்னு அவளால நினைக்க கூட முடியாது சார். அவளுக்கும் எனக்கு வந்த ஆபத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது சார். தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார், ப்ளீஸ்.
வேதா, எல்லாரும் வந்தாச்சுமா. என்ன விஷயம் சொல்லுமா. அருணுக்கும் கல்பனாவுக்கும் நாளை காலையில கோவில்ல கல்யாணம் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ, இதுக்கு முன்னால அருணுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்தையுமே நான் ரகசியமா தான் ஏற்பாடு பண்ணேன். அதுக்காக நீங்க எல்லாரும் என் மேல வருத்தப்பட்டீங்க. என்ன கெட்டவளா கூட பாத்தீங்க. யார்கிட்டயும் சொல்லாம பண்றது என்னோட நோக்கம் இல்ல. சொல்லிட்டு செஞ்சா ஏதாவது தடங்கள் வரும்னு தான் நான் மறைச்சேன். என் பையன் என்னோட நம்பிக்கையை உடைச்சு என்னை ஏமாத்திட்டான். ஆனா இந்த தடவை என் பிள்ளையோட சம்மதத்தோட தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேதா, எதுக்குமா இவ்வளோ அவசரம்? கொஞ்சம் நிதானமா பண்ணலாமே. இல்லங்க, அவன் மனசு மாறி ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். திரும்பவும் என் புள்ள மனசு மாறத்துக்குள்ள எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நாளைக்கே முடிவு பண்ணிட்டேன்.